ஹே guys, வெல்கம் டு ரிவ்யூ ஆஃப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மினி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் 2 எபிசோட் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எபிசோட். அண்ட் இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரியல. இது ஒரு விதமான அண்டர் ரேட்டட் தான். பட் உண்மையாலே கதை வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபேண்டசி, லவ், நிறைய காமெடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் வந்து ஹீரோயினை காட்டுறாங்க. செம கொடூரமான வில்லி மாதிரி காட்டுறாங்க. மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம், கையில் வந்து கத்தியை வச்சுன்னு இருக்காங்களா, ஐயோ ஏதாவது கொலகில பண்ணிட்டாங்களா ஸ்டார்டிங் சீன்லயா அப்படின்ற மாதிரி பார்த்தா உள்ள ஒருத்தன் உட்காந்துன்னு இருக்கான். ஒரு பொண்ணு கூட சிரிச்சு பேசின்னு இருக்கான் ஹோட்டல்ல. இதையே பார்த்துன்னு இருக்காங்க. அவனை இன்னைக்கு செத்தடா இந்த கத்தியால அப்படின்னு சொல்லிட்டு குத்தலான்னு போக பக்கத்துல வந்து போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் என்னமா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தொக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோயினா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன அவன் சீட் பண்ணிட்டான், அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருமா, என்ன கதை சொல்லு, என்ன ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ போலீஸ் இது ரத்தம் கிடையாது, இது பீட்ரூட் அப்படின்னு சொல்ல அவங்க அழுதுகிட்டே சொன்னதால அவங்களுக்கு புரியல. என்னம்மா என்ன சொல்ற, பீட்ரூட் பீட்டு அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்க போலீஸ் வந்து பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ அது பீட் பாக்ஸிங் இல்ல, பீட்ரூட் நம்ம கூட சாப்பிடுவோமே திங்கிற பொருள் அப்படின்னு சொல்ல, ஓ பீட்ரூட்டா, அப்ப இது பீட்ரூட் ஜூஸா அப்படின்னு கேட்க, ஆமா இதெல்லாம் பீட்ரூட் ஜூஸ், கிச்சன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அவனை குத்தலான்னு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணம் என் பாஸ் தான். என் ஆள் என்ன சீட் பண்ணதுக்கு காரணமே என் பாஸ் தான். அவன் டெய்லியும் சாசேஜ் திம்பான். டெய்லியும் விதவிதமா நான் சாசேஜ் பண்ணி கொடுத்து நானே பைத்தியம் ஆயிடுவான் போல. சரியான சாசேஜ் பைத்தியம். எவ்வளவுதான் செஞ்சு கொடுத்தாலுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுவான். அவனுக்கு சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரியே சாசேஜ் வேணுமாமா. அது எப்படி என்னால பண்ணி கொடுக்க முடியும்? அவன் கம்பெனில ஒர்க் பண்றேனே, நான் ஒரு பைத்தியக்காரி, இந்த ஆள் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க. அங்க இருக்கிற 2 போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாவாத பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதை அமுச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிமா நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அமுச்சு விட்டுறாங்க. அடுத்த நாளும் ஹீரோயின் வந்து சாசேஜ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அந்த கம்பெனில. அங்க இருக்கவங்க எல்லாம் ஐயோ இன்னைக்கும் சாசேஜா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ். ஸோ ஹீரோயினை வந்து லிஃப்ட்ல எடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது முன்னாடிதான் அந்த சீட் பண்ண லவர் நின்றுட்டு இருக்கானா. அவன் மூஞ்சில தூக்கி எல்லா பொருளையும் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவு. கிம் உன்கிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஸோ 2 பேருமே லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. பாரு நான் ஓவரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தானே நீ என்ன சீட் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் உன்னை சீட் பண்ண நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை டேட் பண்ணி எனக்கு போர் அடிச்சிச்சு. தனியா இருக்கிறதுலாம் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, போர் அடிச்சாதான் சீட் பண்ணுவாங்க. உனக்கு தெரியுமா அந்த ஹோட்டல்ல ரிசர்வேஷன் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீ ஹீரோயினை வெறுப்பேத்திட்டு இருக்க. சரி ஓகே நான் போய் பாஸுக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து வெளில தத்திரான். லிஃப்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பபாய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு லிஃப்ட்ல போயிடுறான். ஹீரோயினுக்கா செம்ம காண்டாவுது இதெல்லாம் பார்க்கும்போது. ஹீரோயினா இந்த மனவழியிலேயே அப்படியே வந்து சரக்கு அடிக்க போறாங்க. நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சரக்கை குடிச்சிட்டு வளரிட்டு இருக்க. பார்த்தா பக்கத்துல வந்து திருப்பியும் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குது. நது திருப்பியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க அத்தனை சரக்கு வந்து வாங்கி குடிச்சு ஒரு சிப்பு தான். அதுக்கப்புறம் நல்லா திருப்பியும் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருக்காரா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாவுறாங்க. என் பாஸ் மாதிரி இவனும் பண்றானே சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா வந்து அவன் வெளில போயிடுறான். இந்த மாதிரி வந்து போதும், இதுக்கு மேலே வந்து நீ திரும்பியும் பண்ணித்தர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. டே ஒரு நிமிஷம் நில்றா கருப்பு கொட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட அவன் திரும்ப மாட்டான். டே திருப்பியா பண்ணி கொடு நில்றா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரா திரும்பி பார்க்குறாரு. என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா உன்னதான் கூப்பிட்டேன் வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிக்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? அவன் தான் அத்தனை வாட்டி உனக்கு சரக்கு பண்ணி கொடுத்தானே, ஏன் குடிச்சா உனக்கு என்ன வலிக்குதா? வேணாம் திருப்பியா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறிய. உனக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, என் பாஸ் மாதிரியே நீயும் பண்ற. அவன் சரியான சாசேஜ் சைக்கோ. சின்ன வயசா சாப்பிட்ட மாதிரியே தான் இப்பயும் வேணுமாமா. அதுக்கு நான் எங்க போறது? அதுக்காக எனக்கு சாசேஜ் சுத்தமாவே பிடிக்காதுடா. அதனால அதை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை ஃபிளேவரு, அதுக்காக 1 மாசம் கிட்டத்தட்ட ஓவர் டைம் பண்ணி என்னோட பாய் ஃப்ரெண்டும் என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் போர் அடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு போர் அடிக்காது. பிடிச்ச சாப்பாடா இருந்தாலும் சரி, பிடிச்ச பொண்ணா இருந்தாலும் சரி, என்னைக்குமே அந்த விஷயத்துல எனக்கு போர் அடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினா அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. பார்த்தா வந்து ஒரு பெட்ல இருந்து கண்ணை முழிக்கிறாங்க. என்னடா நடந்துச்சு நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா 2 பேரும் வந்து சம்பவத்தை செஞ்சிருக்காங்க போல நேற்று நைட்டு. ஐயோயோ முடிஞ்சிரா. ஸோ
இங்கேருந்து எப்படியாவது எஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா கொஞ்சம் காசை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இவனா காலையில எழுந்துச்சு பார்க்குறான், பார்த்தா வந்து கொஞ்சம் காசு இருக்கு, அப்புறம் ஐடி கார்டு இருக்கு. ஹீரோயின் எத்து பார்த்துட்டு சிரிக்கிறான். ஹீரோயின் பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி உட்காந்து புலம்பின்னு இருக்காங்க தனியா. ஐயோ ஐடி கார்டை வேற அங்கேயே விட்டு வந்துட்டோமே, நான் சரியான பைத்தியம், எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. அந்த சாப்பாடு பாசு கிட்ட இருந்து திரும்பவும் வருது. இவனுக்கு வேற வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து சிஇஓ மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஐயோ இவனை மீட் பண்ணுமா, கம்பெனி விட்டு இப்படியே வெளில போயிடலாமா, இல்ல இவன் மூஞ்ச போயிட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே நின்றுட்டு இருக்காங்களா, சரி போய் தான் தொலைவன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அவன் சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். திரும்பி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்படியே சேர்ல இருந்து திரும்புறான். வேற யாரும் இல்லை, நேற்று ஹீரோயின் வந்து நைட் ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்களே அவன் தான். அப்படியே எழுந்து வரான். இந்த மாதிரி நேற்று என்னை பத்தி யாரோ கேவலமா பேசின்னு இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு சம்பளம் நான் தான் தரேன் அப்படின்றது தெரியல பத்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்க ஹீரோயினா பார்த்துன்னு இருக்காங்க. அவள் தான் முன்சி சொல்லி நம்ம கம்பெனி விட்டு போத்தாவல்ல, இவனே தொக்கா நம்மள கம்பெனி விட்டு தூக்கி வெளில அனுப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. என்ன நினச்சின்னு இருக்க நீ, என்னோட ஒர்த் வந்து 20,000 தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, ஹீரோயினுக்கா அதெல்லாம் கேட்கும் போதே செம்ம காண்டாவுது. உன்னை வேலையை விட்டு தூக்குனா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்ன மாதிரி ஒரு சாசைட் சைக்கோ கிட்ட வேலை செய்யறதுக்கு நானே வேலையை விட்டு போயிடுறேன். ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன், ஒருத்தவங்க உனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தராங்கன்னா அதை மூடிட்டு தின்னு, அப்படி இல்லையா தின்னாம பட்னி கடை சரியா, அதுக்கப்புறம் என்னோட 2,000 திரும்ப கொடு, ஏன்னா நீ அவ்வளோலாம் வறுத்து கிடையாது அந்த நைட் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூஞ்சி மேலேயே சொல்ல, இவனா பார்த்துட்டு இருக்கன்னா இவன் எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஹீரோயினை வேலையை விட்டு தான் தூக்கல போல் இருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு செம்ம காண்டு, இவனுக்கு இதெல்லாம் வேலை செய்யணுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச இஞ்சி தின குரங்கு மாதிரி வச்சுட்டு இருக்க. பார்த்தா வந்து பாசம் கூட வந்து ஹீரோனோட எக்ஸ்ல வரும் நடந்து வராங்க. ஆக்சுவலி ஹீரோனோட எக்ஸ்ல ஒரு வேற யாரையும் கிடையாது, அந்த பாஸோட அசிஸ்டன்ட் தான். ஸோ 2 பேரும் ஒன்னா வந்து வர, இந்த 2 சைக்கோங்களும் ஏன் ஒன்னா வருதுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் கூட சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாஸ் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே செம ஷாக், என்னடா இவர் வராத ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது இவன் நம்மள வெறுப்பேற்றதுக்காக தான் வரான் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அப்ப ஹீரோயின் தான் சர்வ் பண்றதுக்காக போறாங்களா. பாஸ் வந்து ஹீரோயின் பேரை சொல்லி கேட்க உடனே வந்து எக்ஸ் கேட்குறான், ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் அவளோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் ஒன் நைட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நாள் நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் ஞாபகத்தை செம காண்ட இது ஹீரோயினுக்கு. சரி கிம் என்னோட ஃபோனை நான் மேலே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் என் ஃபோனை மட்டும் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் அங்கேருந்து தொத்தி அடிக்க ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னே தெரில. இப்போ உடனே ஹீரோயின் கேட்டுறாங்க, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை வேலை விட்டு தொத்தணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி ஒன்றும் நான் நினைக்கலையே அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் சொல்ல இது எல்லாத்தையும் எக்ஸ் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான், என்ன நடக்குது இவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் செம்ம காண்டா, இது பாரு நான் டெய்லியும் உனக்கு வந்து அதே சாப்பாடை செஞ்சு போடுவேன், அதை நீ சாப்பிட முடியாம கதறும் போது தெரியும்டா உனக்கு அப்படின்னு சொல்ல, பாரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது சாப்பாடா இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தாலும் சரி எனக்கு அது போரே அடிக்காது அப்படின்னு சொல்ல 2 பேரும் கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா கிச்சன் ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து 2 பேரும் சம்பவத்தை பண்ணிட்டு இருக்க. அப்படியே அது காமிக் மாதிரி மாறுது. பார்த்தா இது எல்லாமே வந்து காமிக்கு ஒரு கதையா எழுதியிருக்காங்க. ஹீரோயினை வந்து ஒரு மெயின் கேரக்டரா வச்சு அவங்க ஃப்ரெண்டு பாக்குறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போயிட்டு இருக்கு வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது, ஆனாலும் வந்து ஒருத்தன் மேல நான் வந்து சூப் பண்ணியிருக்கேன், அவன் வந்து ரொம்ப கேவலமாக கேட்டிருப்பான் போல் இருக்கு கமெண்ட்ல ஹீரோயினை பார்த்து. ஸோ அதனால வந்து சூப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போறாங்க. சரி ஓகே காமிக் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஆரம்பிச்சவங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்து காமிக் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே போறாங்களா, பார்த்தா ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு, அதுல வந்து யாரோ அப்பாலஜி மாதிரி எழுதி அமுச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வராங்க, அந்த மாதிரி அவனை சூப் பண்ணியிருப்பாங்களா அதை பத்தி பேசிட்டு வர கையில தான் வந்து அந்த லெட்டர் வச்சிருக்காங்க. அவன் தான் அனுப்பிச்சிருக்கான் போல் இருக்கு, அவன் பேரு ஜே. அவன் எதிர்க்க வரான், ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம காண்ட வராங்க. அப்படியே அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மூஞ்சி மேலேயே அடிக்க, என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும்டா, எத்தனை வாட்டி கமெண்ட்ல என்ன கேவலமா திட்டிருப்ப, என்ன சாவுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்ல, பாருங்க எனக்கு புரியுது நான் பண்ணது தப்பு தான், அதனால தான் நான் லெட்டர் எழுதி அமுச்சு விட்டேன் உங்களுக்கு. ஓ இந்த லெட்டர் அமுச்சு விட்டா நான் படிச்சுட்டு ஓகே ஆயிடுவேன் நினைக்கிறியா, எத்தனை வாட்டி நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அந்த கமெண்டை பார்க்கும்போது, ஒரு வாட்டி கூட நீ யோசிக்கல அப்படின்னு கேட்க, பாருங்க நான் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எனக்கு செட்டில்மெண்ட் எதுவுமே வேணாம் உங்ககிட்ட இருந்து, மூஞ்ச பார்க்காம இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோயின், நில்லுங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்க,
செத்துப்போ, எத்தனை வாட்டி என்ன சொல்லியிருப்ப செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாவுடா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு போறாங்க. இவனா அந்த லெட்டர் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கான் கீழே போட்டதை. ஸோ அப்பன்னு பார்த்தா வந்து ஒரு லாரி எதிர்க்க வருது. ஹீரோயின் திரும்பி பார்க்க அப்படியே அந்த லாரி வந்து அவனை இடிக்கிற மாதிரி வர ஹீரோயின் அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா வந்து யாரோ வந்து டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினா நான் செத்துட்டேனா இல்லை உயிரோட இருக்கனா இல்லை சொர்க்கத்தில் இருக்கனா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹன்சோ உங்களுக்கு எப்படி இருக்கு, ஓகேவா ஹன்சோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னது ஹன்சோவா? நான் ஹன்சோ கிடையாது, நீங்க வந்து ஸ்பைஸ் அப் லவ்வோட ஃபேனா இருப்பீங்களோ. ஆக்சுவலி அவங்க எழுதின காமிக் பேரு ஸ்பைஸ் அப் லவ், அதுல தான் அந்த கேரக்டர் பேர் ஹன்சோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து டாக்டர் இது மாதிரி கேட்டுட்டு இருக்க, என்ன பத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கண்ணை முடிச்சு பார்த்தா இவங்க ஹன்சோவா இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி ரியல் லைஃப்ல இவங்களுக்கு வந்து சின்னதா இருக்க முடி, ஹன்சோ அப்படின்ற கேரக்டர்ல வந்து முடி வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹீரோனுக்கே ஷாக் ஆயிடுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இருக்கோம் நம்ம அப்படின்னு. கண்ணாடி முன்னாடி பார்த்தா முடி பெருசா இருக்கு அண்ட் அந்த ஐடி கார்டு வேற இருக்கா. என்னடா நடக்குது இங்க? ஒருவேளை நம்ம வந்து தூக்கத்துல இருக்கோமா இல்ல ஏதாவது ஃபேண்டசி உலகத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோமாடா அப்படின்ற மாதிரி பதறிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்தா எதிர்க்க வந்து அந்த ஹேட்டர் இந்த மாதிரி செத்துப்போ அப்படின்னு சொல்லியிருப்பானே, அவன் எதிர்க்க வரான் கோட் சூட் போட்டுக்கிட்டு. என்னடா இவன் எங்க வரான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்க, ஏய் நான் வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன், என் ஹாஸ்பிட்டல்ல நீ தானே சேர்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் தான் உங்களை சேர்த்தேன், நீங்க வந்து மயக்கம் போட்டு விட்டீங்க, உன்னால தானே நான் மயக்கம் போட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னால தான் நீங்க மயக்கம் போட்டீங்க அப்படின்னு மன்னிச்சிருங்க அன்சோ அப்படின்னு சொல்ல. இன்னது அன்சோவா, இவன் எதுக்கு நம்மள அன்சோன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இல்ல நான் சரியா தூங்கல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. பின்னாடி ஒரு டாக்டர் வந்து காங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆக்சுவலி அவங்க எழுதின ஸ்பைஸ் அப் லவ்ல அந்த பாஸ் பேர் வந்து காங்கு. அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க, அப்போ உண்மையாலே நம்ம ஒரு ஃபேண்டசி உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா, அதுவும் என்னோட காமிக்குள்ளேயே நான் மாட்டிக்கிட்டேன்னா இப்ப எதிர்க்க இருக்கிறவன் ஹேட்டர் கிடையாது, என்னோட பாஸா, அதுவும் இவனை நான் டேட் பண்ணிட்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்க. ஐயோ இங்க இருந்து எப்படியாவது ஓடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேவா இருந்த பாஸை வந்து இப்ப தள்ளி விட்டு வெளில ஓடுறாங்க. இவனா பின்னாடி போயிட்டு இருக்கான், நில்லு ஒரு நிமிஷம் ஹன்சோ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா பஸ்ல போய் ஏறிடுறாங்க. கடவுளை இங்க இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாஸ் தான் ஜேவா, இவன் மூஞ்ச பார்க்க கூடாதுன்னு நினைச்சா என்ன நடக்குதுங்கன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து வெளியே கத்துறாங்க. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல டப்பு டப்பு டப்புன்னு ஏதோ டைப் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா இது சத்தம் கேக்குது, அப்ப நம்ம உண்மையாலே என்னோட நாவல்குள்ளதான் இருக்கனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. கட் பண்ணா ஹீரோயினும் ஜேவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹன்சோ அப்படின்ற கேரக்டர் வந்து உன்னை நான் கிஸ் பண்ணணும் அப்படின்னு பாஸ் கிட்ட சொல்ல, அந்த பாஸும் வந்து கவலைப்படாத, உனக்கு கிஸ் தானே வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலான்னு போக ஹீரோயினா ஐயோ ஆக்கு தூச்சி, ஐயோ பண்ணாதடி அம்மா பண்ணாத, கிஸ் பண்ணாதடி ஹன்சோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்காங்க. ஆனா அவங்களால தடுக்க முடியல. ஸோ ஹீரோயினா இருக்கிற ஹன்சோ வந்து அவங்க பாஸை கிஸ் பண்ண போக அப்படியே ஒரு கண்ட்ரோல் வந்து கடிச்சு விட்டுறாங்க ஹீரோயின் லிப்ஸை. ஸோ உடனே வந்து ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு சி அவனை போய் கிஸ் பண்ண போனேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை போட்டு கழுவுன்னு கழுவிட்டு இருக்காங்க. என்னால ஏன் வந்து என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட காமிக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க கண்ணாடி முன்னாடி. ஆமா ஒரு நிமிஷம் இரு, அடுத்த சீன் என்ன வரும் இந்த ஸ்பைஸ் அப் லவ்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. பார்த்தா வந்து அந்த பாஸ் அன்சோ அப்படின்ற கேரக்டருக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நினைச்சு பார்த்துட்டு ஆள் தான் முடிஞ்சு சோலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அந்த பாஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி எங்க ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிசிடிவி கேமரால பார்த்துட்டு ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொத்திட்டு போவ. ஹீரோயினா ஐயோ என்னை விட்டு போயிடுறா, தயவு செய்து போறா, ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்ட இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அன்சோ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனா கத்திட்டே போறான். டே நான் அன்சோவே இல்லைண்ணா, ஏன்டா இப்படி சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓட ட்ரை பண்ண பார்த்தா ஸ்கூட்டில எல்லாம் வந்து சேஸ் பண்ணி வரான். இவன் வேற ஒருத்தன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. பண்றதுன்னு தெரியலையே, இந்த காமிக்கே நான் தான் எழுதுனேன், என்னால இதை மாத்த முடியுமா இல்ல என்ன பண்றது, அடுத்த சீன்ல வர நான் நேக்கடா இருப்பேனே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. இவனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மைக்ல பேசிட்டு இருக்கான், அன்சோ நீங்க எங்க இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இவன் டார்ச்சர் தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் விட்டு வெளில வந்தா, சரி ஓகே இந்த கதைக்கு நான் தான்டா லீடு, நானே மாத்துறேன்டா இந்த கதையை, நான் செத்தா இந்த உலகமே வந்து செத்துரும், நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா மாடி மேல போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மாடி மேல அங்கிருந்து குதிக்க பார்க்க எல்லாரும் குதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கீழே வந்து அந்த பாஸ் நின்றுட்டு இருக்கான், குதிக்காதீங்க ஹன்சோ குதிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினா நான் குதிச்சே தீருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குதிக்க இவனா பறந்து போய் ஹீரோயினை பிடிக்கிறான். அப்படியே பிடிச்சி தேய்ச்சினே போறான். என்னடா இவனுக்கு சூப்பர் பவர்லாம் இருக்கா, அந்த மாதிரிலாமா நான் ஏதி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. பார்த்தா ஹீரோயின் வந்து பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பாக்குறாங்க நம்ம காமிக்ல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து மெயின் கேரக்டர்ஸ் வந்து சாகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ மெயின் கேரக்டர் சாகாதுன்னா இந்த கதையை என்னால முடிக்க முடியாதா, இப்ப வேற வந்து அவன் ஆயில் மசாஜ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆயில தூக்கிட்டு வருவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலே வந்து அவங்க பாஸ் வந்து ஆயில தூக்கிட்டு வராரு. ஐயோ இப்ப என் ஆயில் முடிய போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்க. அவனா கிட்ட வரான். ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களோட பாடியை. அப்படியே வந்து அன்சோ கேரக்டரா மாற அப்படியே கட் பண்ணா காலில் காட்டாங்க. கண்ணை முடிச்சு பாக்குறாங்க ஹீரோயின். நைட் என்ன ஆச்சு, ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வேற எதுவுமே நடக்கலையே, அப்போ எண்ட் ஆகலையான்னு அந்த சீனு, அப்போ எப்போ எண்ட் ஆகும், இப்போதானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட மெமரிலாம் போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பாஸ் பாக்குறாரு, ஏதோ ரிப்போர்ட் மாதிரி வந்திருக்கு அவர் போன்ல. பார்த்தா வந்து ஹீரோயினுக்கு வந்து அம்னீஷியா இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்போவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ண. ஹீரோயினா இப்போ முடிக்கிறேன்டா இந்த சீனை, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தா இந்த சீனே முடிஞ்சிடும், அப்புறம் இந்த காமிக்க விட்டு நானும் வெளில போயிடுவேன்டா, நான் முடிகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிட்ட வராங்க. இப்போ வேணா நம்ம 2 பேரும் சம்பவம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிட்ட போக அவனும் அப்படியே பிடிச்சி இழுகிறான். ஸோ 2 பேரும் வந்து கிஸ் பண்ணலான்னு போக டக்குன்னு வந்து சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி ஒருத்தன் வரான். ஆக்சுவலி ஹீரோயின் எழுதின காமிக் படி இவன் தான் வந்து பாஸா இருந்திருப்பான். பட் ஆனா இப்போ வந்து அந்த கேரக்டர் ஸ்வாப் ஆகி ஹீரோயினை சீட் பண்ண எக்ஸ் லவர் அவன் தான் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கான். என்னடா டே இப்படி ஒரு ட்விஸ்டா, நீ தான் வந்து இப்போ என் எக்ஸ் லவராடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே.